அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கப்பரிசு, பொங்கல் பரிசு தொகுப்பு, வேட்டி சேலைகள் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யும் நிலையில் வரும் 8ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. நாளை தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். ஜனவரி 27 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அங்கன்வாடி ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். புதுக்கோட்டையில் நடைபெறும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த அமித்ஷாவுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு உள்துறை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், தமிழகத்தை மாற்றப் போகும் சக்தி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள், பாரத் மாதா கி. ஏப்ரல் 2வது வாரத்தில் தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமையும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். இன்னும் பிற கட்சிகளுடன் இணைந்து பாஜக வலுவான கூட்டணி அமைக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக கூட்டணி என்பது போலியான கூட்டணி என்றும் அவர் விமர்சித்தார். பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துவிட்டால் வாக்கு கிடைக்கும் என முதல்வர் நினைப்பதாக அண்ணாமலை விமர்சித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 9.14 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெயரை நீக்க 13,457 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தில் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் உருவப்படத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை வளர்ச்சிக்கு அக்கறை காட்டியவர் ஏவிஎம் சரவணன் என்றும் புகழாரம் சூட்டினார். ஏவிஎம் சரவணன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கருணாநிதி, ஏவிஎம் சரவணன், பாலச்சந்தர் ஆகியோர் தன்னுடைய அசையா சொத்து என ரஜினிகாந்த் நெகிழ்ந்தார். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பந்தக்கால் நடப்பட்டது. காளைகளை பரிசோதனை செய்யும் இடத்தில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே சொத்து பிரச்சனையில் மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய உறவினர்கள். தடுக்க வந்தவரையும் தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஓட்டாங்கரையில் கிரிக்கெட் விளையாடிய போது மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேட்ச் பிடிக்க சென்றபோது தாழ்வாக சென்ற மின்கம்பியில் கைப்பட்டதில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த முயற்சி செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். வாரணாசியில் தேசிய கைப்பந்து போட்டியை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் செயல்பாடு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக கூறினார். விமானத்தில் பவர் பேங்க் மூலம் மொபைல், லேப்டாப்களை சார்ஜ் செய்ய
தடை விதித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. லித்தியம் பேட்டரியால் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதரா பகுதியில் ஸ்விக்கி டெலிவரி ஊழியர் போல் வந்து முதியவரிடம் தங்கச் செயினை பறித்துச் சென்ற திருடன். சிசிடிவி காட்சி மூலம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்த நிலையில் அவர் இதே போன்று பலரிடம் செயினை பறித்தது தெரிய வந்துள்ளது. நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் மதுரோவை நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சிறை வைத்துள்ளார். மதுரோவின் மனைவியும் நியூயார்க்கின் புரூக்ளின் தடுப்பு மையத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையின் போது மதுரோ மற்றும் அவரது மனைவியை படுக்கை அறையில் இருந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் இழுத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. நள்ளிரவில் மதுரோ தம்பதி தூங்கிக் கொண்டிருந்த போது அமெரிக்க படையினர் அதிரடியாக நுழைந்ததாக கூறப்படுகிறது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டதை வரவேற்று தென் அமெரிக்க நாடுகளில் வசிக்கும் வெனிசுலாவை சேர்ந்த மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஆதரவாக முழக்கங்களையும் எழுப்பினர். கச்சா எண்ணெய்க்காகவே மதுரோவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கைது செய்திருப்பதாக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரோ சர்வாதிகாரியாகவே இருந்தாலும் ட்ரம்பின் நடவடிக்கை தவறு என்றும் அவர் கூறியுள்ளார். மதுரோவை போலத்தான் சர்வாதிகாரிகளை கையாள வேண்டும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு தெரியும் என்றும் சூசகமாக அவர் பேசியுள்ளார். வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டது இறையாண்மையை மீறும் செயல் என்று வடகொரியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆதிக்க போக்கை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் கடுமையாக சாடியுள்ளது. வெனிசுலாவில் நடந்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பிரிட்டனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் உள்ள பிரிட்டிஷ் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே முன்னுரிமை என்றும் கூறியுள்ளார். வெனிசுலா மக்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி வரை இலவச இணைய சேவை வழங்கப்படும் என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். மதுரோ கைது சர்வாதிகாரிகளுக்கு ஒரு பாடம் என்றும் அவர் கூறியுள்ளார். வெனிசுலாவில் நடக்கும் நிகழ்வுகள் ஆழ்ந்த கவலைக்குரியது என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. நாடு புகுந்து வெனிசுலா அதிபரை அமெரிக்கா சிறைப்பிடித்த நிலையில் அண்டை நாடான கொலம்பியாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லை வழியாக வெனிசுலா மக்கள் வர வாய்ப்புள்ளதால் எல்லையில் ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். சிட்னியில் ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 211 ரன்கள் எடுத்துள்ளது. மழையால் முதல் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடிந்த நிலையில் இங்கிலாந்து வீரர்கள் ரூட் மற்றும் புரூக் அரை சதம் அடித்தனர். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ள இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி வெளியாகிறது.